ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ். விட்ட மானத்தை பிடிக்கணுமே, மீண்டும் குக்கு வித் கோமாளியா? ஆனால் ரூட்டு வேற. விஜய் டிவி குக்கு வித் கோமாளி சீசன் 5 மிகப்பெரிய சர்ச்சையில் முடிந்திருக்கும் நிலையில் தங்களுடைய ரசிகர்களை தக்க வச்சு கொள்ளணும்னு ஒரு யுக்தியை கையில் எடுத்திருக்காங்க. சமையல் நிகழ்ச்சியில் காமெடியை புகுத்தி யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சியை விஜய் டிவியில் 5 வருடங்களுக்கு முன்னர் ஒளிபரப்பியது குக்கு வித் கோமாளி. முதல் சீசன்ல வித்தியாசமா தெரிய இரண்டாவது சீசன் ரசிகர்கள் மனதில் கொள்ளை கொண்டது. தொடர்ச்சியா ஒவ்வொரு வருஷமும் இந்த நிகழ்ச்சிக்கான காத்திருந்த ரசிகர்கள் ஏராளம். ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கும் என்பது போல குக்கு வித் கோமாளி 5வது சீசன் தொடக்கத்திலே சர்ச்சையுடன் தான் தொடங்கியது. நிகழ்ச்சியை தயாரித்து வந்த மீடியா மெசன்ஸ் நிறுவனம் விஜய் டிவியிலிருந்து வெளியேறியது. சன் டிவிக்கு தாவிய நிறுவனம் இதே கான்செப்டில் டாம்புக்கு டூப்புக்கு என்ற நிகழ்ச்சியை தயாரித்தது. தயாரிப்பு குழுவுடன் கொண்ட நெருக்கத்தால் நடுவர் வெங்கடேஷ் பட்டும் சன் டிவிக்கு தாவினார். இதுவே குக்கு வித் கோமாளி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியே அமைந்தது. அதுவரை பாசிட்டிவை மட்டுமே கொண்டிருந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கியது. முகம் சுளிக்கும் காமெடிகளும் பேச்சுகளும் ரசிகர்களை எரிச்சலாக்கியது. இதைத் தொடர்ந்து மணிமேகலை மற்றும் பிரியங்காவின் சர்ச்சை ரசிகர்கள் இருந்த ஆதங்கத்தை அப்பட்டமா வெளிக்காட்டியது. இதனால இந்த நிகழ்ச்சியில ஃபைனல்ல கூட ரசிகர்களுக்கு பெரிய அளவுல ஆர்வம் ஏற்படாம போனது. இந்த நிகழ்ச்சியை சரி செய்ய விஜய் டிவியின் நிர்வாகம் தற்போது ஒரு தீர்வை கொண்டிருக்குங்க. அதன்படி அவர்களின் பழைய நிகழ்ச்சிக்கான குக்கு வித் கோமாளி விஜய் ஸ்டார்ஸை கையில் எடுத்திருக்காங்க. இதுல பிரபல விஜய் நட்சத்திரங்கள் இணைந்து சமைக்கும் நிகழ்ச்சியாக அமைக்க இருக்கின்றது. இதிலும் கோமாளிகள் வருவார்களா என்பது பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனா நடுவர்களாக செஃப் தாமு, மாதம்பட்டி ரங்கராஜ் இருவரும் இணைந்திருக்காங்க. அதுபோல இந்த நிகழ்ச்சியும் ரக்ஷன் தான் தொகுத்து வழங்க போறாரு. அவருடன் இணைந்து பல வருடங்கள் கழித்து ஜாக்குலின் மீண்டும் சன் டிவிக்கு தொகுத்து வழங்கி வந்திருப்பதாகவும் கூறப்படுது. விரைவில் இந்த நிகழ்ச்சி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.